ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. சார், எதுக்கு சார் வருஷமா ஃபிஃப்டியில் கிளம்பி சொன்னீங்க? அதுவும் இந்த இடத்துக்கு ஏதோ முக்கியமான விஷயமா சார்? முக்கியமான விஷயந்தான். என்ன விஷயம் சார்? சொல்கிறேன். ஹலோ சார், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்னையா சொல்ற? என்ன ஆச்சு? காலையில் அரெஸ்ட் பண்ண அந்த மர்டர் கேஸ் தப்புச்சான் சார். யோ, என்னையா இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? ஸ்டேஷன்ல எத்தனை பேர் இருந்தீங்க? நானும் 2 பிசி மொத்தம் 3 பேர் சார். பிசி 2 பேர் ரவுண்ட்ஸ் போயிருந்தாங்க சார். அப்போ அவன் அடிச்சு போட்டு தப்புச்சான் சார். இப்போ அவனை தான் தேடிட்டு இருக்கேன். இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் எஸ்ஐ நீ வெளியே சொல்லிடாதயா? சாரி சார், இப்போ என்ன சார் பண்ணலாம்? என்கிட்ட கேளு என்ன பண்ணலான்ட்டு. யோ, எலெக்ஷன் டைம் வேற, நடந்து வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஒழுங்கா விடியறதுக்குள்ள உன்னை தேடி கண்டுபிடி. இல்லைன்னா மேல இடத்துல நீ தான் பதில் சொல்லணும். புரிஞ்சிச்சா? புரியுது சார். முதல்ல கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். அகிஷ் தப்பிச்சிட்டானு சார்? கதிர், சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது கதிர், என்னை விட்டுரு. நான் உன்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒரே கேள்வி தான். பெட்டி என்ன பண்ணேன்னு சொல்லு, விட்டுறேன். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். எவனோத்த வந்து நம்ம குணாவை கொண்டு பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் போகிற வரைக்கும் நீ என்ன பிடிங்கிட்டு இருந்தியா? என்னை மன்னிச்சிடு, என்னால் அவனை நிறுத்த முடியல. சரி, அவன் பார்க்க எப்படி இருந்தான்? அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, என்னால் அவனை சரியாக பார்க்க முடியல. என்னை பார்த்தா என்ன முட்டாக்கு மாதிரி இருக்கா? ஒழுங்கா சொல்கிறா, பெட்டி என்ன பண்ண? நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். என்னை விட்டுரு, விட்டுரு கதிர், விட்டுரு. சொல்லுண்ணா. என்னடா நடக்குதுங்க? துறவியே தான் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். எது, இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்கியா? டேய், எலெக்ஷன் டைம் தெரியுமா தெரியல உனக்கு? தெரியும்ண்ணா. அப்ப நான் மயிரை பிடிங்கிட்டு இருக்க. சீக்கிரம் விசாரிச்சு சொல்றா. ஒத்தா பெட்டி எங்கடா? நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், என்னை விட்டுரு. யாராவன் சும்மா? ஹலோ, யாரு? எம்எல்ஏவோட தம்பியா? ஆமாம், நீ யாரு? நான் எஸ்ஏ தமிழ் பேசுகிறேன். நேற்று கூட உங்கள் வீட்டுக்கு வந்தனே. ஆ, சொல்லியா, என்ன விஷயம்? உங்கள் ஆளுக்கு ஒன்றும் கிடச்சிட்டான். இப்போ அவன் என்கிட்ட தான் இருக்கான். நான் சொல்கிற அட்ரஸுக்கு வாங்க. ஐயோ, என்னையா சொல்கிற? யார் அவன்? உண்மையாக தான் சொல்கிறேன். அவனை உங்கள் இடத்துக்கு கூட்டிட முடியாது. எலெக்ஷன் டைம் வேறு. நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு வாங்க. சரி, அனுப்பு. ஓகே. இவன் சொன்னது உண்மைதான் போல. என்ன சார் நடக்குது இங்கே? எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்கிறேன் வா. உள்ள பாரு. என்ன சார் இவனை இங்கே வச்சுருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் கிட்ட தப்பிச்சிட்டான்னு சொல்கிறீங்க. என்ன சார் பண்ண போகிறீங்க? அவன் கொன்னது யார் தெரியுமா? யார் சார்? அவன் கொன்னது எம்எல்ஏவோட ஆளை. இப்போ அந்த எம்எல்ஏ அவனை தேடிட்டு இருக்காரு. அவன்கிட்ட ஏதோ விசாரிக்கணுமா? என்ன சார் விசாரிக்கணும்? தெரில. இவனை பிடிச்சி கொடுத்தா ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த செட்டப். சூப்பர் சார், இதெல்லாம் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். சொல்லுப்பா.
நான் வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படு. மறக்காமல் மாத்திரை சாப்பிடு. ஆ சரிப்பா. எங்கள் அப்பனும் நம்ம சேர்த்துல தான் கான்ஸ்டபிளாக இருந்தான். வழி தெரியாத மனுஷன், லஞ்சமே வாங்காத ஆள். ஆனால் எனக்கு இந்த வேலையை லஞ்சம் கொடுத்து தான் வாங்க முடிஞ்சுது. பாவம், அந்த ஆளுக்கு வேறு உடம்பு முடியல. நான் ஒருத்தன் தானே அவரை பார்த்துக்கணும். இப்படி ஏதாவது செஞ்சாதான் உண்டு. நான் ஏன் உன்னை கூப்பிட்ருக்கேன் தெரியுமா? ஏன் சார்? நம்ம ஸ்டேஷனில் நான் நம்புற ஒரே ஆள் நீ மட்டும்தான், அதுதான் கூப்பிட்டேன். தேங்க்யூ சார். நீயும் எப்படி சம்பாதிக்குதுன்னு கற்றுக்கியா? கற்றுக்குறேன் சார். சரி, நான் போய் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ கண்ட்ரோல் ரூமில் அவன் தப்பு சாணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. ஓகே சார். சார் சார் இது என்ன இடம் சார்? என்ன எதுக்கு சார் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க? நான் சொல்கிறேன்ல சார், நான் எந்த கொலையும் பண்ணல சார். ஏய், இப்போ எதுக்கு கத்துற? உன் பேர் என்ன? சார் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறா. உன் பேர் என்ன? சார் என் பேர் மதி சார். என்ன வேலை பார்க்குற? நான் கோயம்புத்தூரில் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன் சார். கோயம்புத்தூர்லையா? கோயம்புத்தூர்லேருந்து எதுக்குடா வேலூருக்கு வந்திருக்க? என் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இங்கே தான் சார் இருக்கார், அவரை பார்க்க தான் சார் வந்திருக்கேன். அவரை பார்க்க வந்துட்டு எதுக்குடா கொலை பண்ண? சார் சத்தியமாக நான் யாரையும் கொல்லலை சார், தயவு செஞ்சு என்ன கொலைகாரன்னு சொல்லாதீங்க சார். எது கொல்லலையா? நீ தான் கொன்னுன்னு சிசிடிவி கேமராவில் தெளிவாக இருக்குது. அதை வச்சு தான் உன்னையே பிடிச்சோம். அசால்ட்டாக கொல்லலைன்னு சொல்கிற? நான் யாரையும் கொல்லலை, அவன் தான் கொன்று இருப்பான். யாரு? உன்ன மாதிரி இருக்கிற இன்னொருத்தனா? இல்லை, எனக்குள்ளே இருக்கிற இன்னொருத்தன். என்னது உனக்குள்ளையா? என்னடா சொல்கிற? புரியுற மாதிரி சொல்லு. உங்களுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு என்னன்னு தெரியுமா? என்ன தெரியாது? ஸ்பிளிட் பர்சனாலிட்டினா ஒரு ஆள் இன்னொரு ஆளாக மாறுறது. அதாவது கொலை பண்ணது நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஆள். என்னடா சொல்கிற? அது எப்படி ஒரு ஆள் இன்னொரு ஆளாக மாற முடியும்? முடியும் சார், அதான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இந்த டிசார்டர் எல்லாருக்குலாம் வந்துடாது, என்ன மாதிரி சில பேருக்கு தான். நான் ஒரு அனாதை சார், அப்பா அம்மா பார்த்தது கூட இல்லை. சின்ன வயசுலேருந்து ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். அது ஆர்ஃபனேஜ்னு சொல்கிறத விட ஒரு நரகம்னு சொல்லலாம். அவ்வளோ கொடுமை நடக்கும் அங்கே. சின்ன வயசுலேருந்து நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் சார். ஆனால் எனக்கு யார் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா எங்கள் ஆர்ஃபனேஜில் ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியை பார்த்து நான் என் கூடயே பேசிப்பேன். என்னோட சோகம் சந்தோஷம் எல்லாத்தையும் அந்த கண்ணாடி கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். லைஃப் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போதான் அவன் வந்தா. அவளோட அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவளை நல்லா பார்த்துக்க வேண்டியவங்களே அவள் சொத்து எல்லாத்தையும் ஏமாற்றி அவளை இந்த ஆர்ஃபனேஜில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. யார்கிட்டையுமே பேசாதனா அவள்கிட்ட நிறைய பேசினேன். ஆனால் என்னோட பயம்லாம் என்னன்னா, எங்க நாங்க அனுபவிச்ச அதே கொடுமையை அவ்வளோ அனுபவிப்பாளுன்னு தான். நான் பயந்த மாதிரி அந்த கொடுமை அவளுக்கு நடந்தது. அவளால் அந்த கொடுமையை தாங்க முடியல, தப்பிச்சு போக ட்ரை பண்ணா. ஆனா பிடிச்சிட்டாங்க. அவள் தப்பிச்சு போக ட்ரை பண்ணான்ற ஒரே காரணத்துக்காக எங்க கண்ணு முன்னாடி அவளை நாய் மாதிரி அடிச்சு சாவடிச்சாங்க சார். அன்னைக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஓடி போய் அந்த கண்ணாடி கிட்ட தான் அழுது. அன்னைக்கு எனக்குள்ள ஒரு வெறி, கோவம், என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்ட்டு ஒரு ஆத்திரம். அப்பதான் அந்த கண்ணாடி மதமுறை என்கிட்ட பேசிச்சு. அடுத்த நாள் போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஆர்ஃபனேஜ் வார்டனை நான் கொன்னுட்டான். ஆனால் சத்தியமா நான் கொல்லல சார். பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போனேன். அதுக்கப்புறம் நிறைய தடவை நான் பண்ணாத தப்புக்குலாம் என்ன தண்டிப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. குழம்பி போய் உட்காருவேன். என்னய்யா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். நீ சொல்லு, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதும் காலேஜ் சேர்ந்தேன். அங்கே ஒரு ப்ரொஃபஸர் தான் எனக்கு இப்படி ஒரு டிசார்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. நான் ஏதாவது வைலன்ஸை பார்த்தா என்னால் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது.
என்னை மீறி ஏதாவது நடந்துடும். எனக்குள்ளே இருக்கிற அந்த கொலைகாரம் பண்ணுற கொலைக்கெல்லாம் என் மேலே பழி வந்து விழுது. அந்த நாயால் எனக்கே என்ன பிடிக்கல. யோ பாரியா, ஒரு கொலையை பண்ணிட்டு அதை மறைக்க என்னென்னலாம் கதை சொல்கிறான்ட்டு. கொலைகார பையன். யோ, யார் யா கொலைகாரன்? இன்னொரு தடவை என்ன கொலைகாரன்னு சொன்னேன். யோவா மொத்த சொன்னா என்னடா பண்ணுவ? சார் வேணாம் சார், வேணாம் சார். யோ கையடியா. சார் என்ன சார் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? பின்ன யோன்றான், கொன்னுடுவா அவனை. சரி விடுங்க சார், கோவப்படாதீங்க. சார் சார் அங்கே பாருங்க சார். ஏய் இவ்வளோ நேரம் எங்கேயா இருந்த? யோ வண்டியில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வா. அப்படியே வண்டியில் யூனிஃபார்மில் என் கன்னும் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வா. ஓகே சார். சார் என்ன சார் புல்லட்ஸ் கம்மியாக இருக்கு? இவ்வளோ தான் லோட் பண்ணி வச்சேன், பேலன்ஸ் காரில் இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். இவன் தானே அது? இவன் தான் சார். சார் அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அவன் கொஞ்சம் சரியில்லை. இந்தாப்படி. ஆமாம், என்ன இடையா இது? யாரும் வந்துட மாட்டாங்களா? இது பழைய பாய்ஸ் ஹாஸ்டல். இப்போ என் ஃப்ரெண்டு தான் இந்த இடத்த வாங்கியிருக்கான், இங்கே யாரும் வர மாட்டாங்க. ஆமாம், தனியாக வந்திருக்கீங்க, யாரையும் கூட்டிகிட்டு வரல? எல்லாரும் வந்துட்டா எலெக்ஷன் வேலையாரு உங்கள் அப்பா நான் பார்ப்பான். அது மட்டும் இல்லாமல் இவன் ஒருத்தனை வச்சிருக்கான ஒருத்தனே போதும்.
டே கதிர், நான் வண்டியில் தண்ணி பாட்டில் இருக்கு, எடுத்து வந்து எழுப்பு. சரிண்ணா. வணக்கம், பேர் கலையரசன், எம்எல்ஏ. நேற்று நம்ம ஆளை ஒருத்தனை கொண்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவனே ஒரு வேலைக்காகாதவன், அவன் எனக்கு தேவையே கிடையாது. ஆனால் அவன்கிட்ட வேலையை முடிக்க சொல்லி ஒரு பெட்டி ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். எனக்கு இப்போ அந்த பெட்டி வேணும். அந்த பெட்டி மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா. சார், எத்தனை பேர்கிட்ட தான் சார் சொல்கிறது? நான் யாரையும் கொல்லலை, சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது. என்னையா இவன் தான் கொலகாரன்னு சொன்ன, இப்போ அவன் இல்லவே இல்லைன்றான். ஆமாம் சார், கொன்னது இவன் இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிறவன். உள்ளே இருக்கிறவனா? என்னையா சொல்கிற? ஆமாம் சார், அவனுக்குள்ளே இன்னொருத்தன் இருக்கான். ஏதாவது பேய் ஏதாவது இருக்காயா? சேச்சே, அப்படிலாம் இல்லை சார், அது ஏதோ மென்டல் ப்ராப்ளம். மென்டலா? அப்போ கொலை பண்ணது இவனுக்குள்ளே இருக்கவன். ஆமாம் சார். ஓ, தம்பி, உனக்குள்ளே ஒருத்தர் இருக்கானமே, உண்மையாவா? ஆமாம் சார். அவன் எப்படி உனக்குள்ளே வந்தான்? சார், இட்ஸ் அ மென்டல் ப்ராப்ளம். இது ஸ்பிளிட் தம்பி, பர்சனாலிட்டி தம்பி. டிஸார்டர்னு. அதெல்லாம் வேணாம்பா, நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ போயிட்டு அவனை வர சொல்லு. அவனை வர சொல்லணுமா? சார், அப்படிலாம் வர வைக்க முடியாது சார். அவன் எப்போ வருவான்னு எனக்கே தெரியாது. எப்போ வேணால் வரலாம். எப்போ வேணா வரலாமா? அப்போ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லே பகலாயே நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் அண்ணி தானே ஃபோன் பண்ணுறாங்க. தன்னை போல என்னை பேசு போ. நீயும் நானும் ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ராசாத்தி ஒன்ன சொல்லுங்க தலைவரே. என்னையா பெட்டி கிடைச்சதா? பெட்டி எடுத்து கிடைச்சான் தலைவரே, அவங்ககிட்ட தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். இது இப்போதான் விசாரிச்சுட்டு இருக்கியா? யோ, விடியறதுக்குள்ள பெட்டி வந்தாகணும். அப்படி வரல உன் பதவி, பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாத்தையும் மறந்துரு. தலைவரே, அதெல்லாம் வந்துடும் தலைவரே, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. கவலைப்பட வேண்டியது நான் இல்லை, நீ தான். புரியுதா? புரியுது தலைவரே. அப்புறம் பெட்டி கிடைச்சதும் அவனை உயிரோட விட்டுற போற. முடிச்சிரு என்ன? சரிங்க தலைவரே, முடிச்சிடுறேன். டேய், எவ்வளோ ஆச்சு? 2 மணி நேரம் ஆச்சு சார். 2 மணி நேரம் ஆச்சு. ஒத்தனா விளையாட்டு மாதிரி கட்டுறியா? தான் பெட்டி எங்க இருக்குன்னு சொல்றா. சார், சத்தியமாக எனக்கு தெரியாது சார். சார் சார் சார், ட்ரா, ஏன் சார் கோவப்படுறீங்க? பெட்டி கிடைக்கலாம் என் குடும்பமே போயிடும்டா. சார் சார், அங்கே பாருங்க சார், அவன் மாறாம போல இருக்கு சார். சார் சார், யோ தண்ணி அடியா. சார், இவங்ககிட்ட கோவப்பட்டாலாம் வேலைக்காவா சார்? பொறுமையாக இருந்தால் தான் சார் பெட்டி நம்ம கை கடிக்கும். அண்ணே, என்னண்ணா ஆச்சு? டேய், என்ன அடிச்சதுக்கு நீ எவ்வளோ கோவப்படுறியே? நான் கொலை வெறியில் இருக்கேன். ஆனால் இப்போ பொறுமையாக தான் இருந்தாகணும். அவனை சுடுறதுக்கு கன் எடுத்துகிட்டு போகிற,
அவன் செத்துட்டா பெட்டி எப்படி கிடைக்கும்? மூடிட்டு நில்லு. சரி, உன் அண்ணி எதுக்கு ஃபோன் பண்ணா? நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்க. சரி, தண்ணி எடு, மூஞ்சி கழுவணும். சாரிப்பா, நான் தெரியாமல் அடிச்சிட்டேன். அது ஒரே டென்ஷன். எனக்கு உன் மேலே கோவலாம் கிடையாது. எனக்கு தேவை என்னோடய பெட்டி. அந்த பெட்டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் உன்னை விட்டுருவேன். பெட்டி எங்கே இருக்குன்னு சொன்னால் விட்டுருவியா? விட்டுறேன்ப்பா, சத்தியமாக விட்டுறேன். உன்னை எப்படி நம்புறது? என்னை நம்பலாமா வேணாமான்னு என் தொகுதி மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருப்பா, சொல்லுவாங்க. தாராளமாக நம்பலாம். சரி, பெட்டி நான் தான் எடுத்தேன். உன் ஆளை நான் ஏன் கொண்டு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? அவன் எதனா அவனை தொல்லை பண்ணியிருப்பான், நீ அவனை கொண்டு இருப்ப. உனக்கு எதுவும் ஆவலல்ல, நீ பத்திரமா இருக்கல்ல, அது போதும்பா. என் ப்ரொஃபஸரை தவிர வேற யாரும் இவ்வளோ அன்பா என்கிட்ட பேசினதில்லை. சரிப்பா, அந்த பெட்டி எங்கே இருக்குன்னு சொல்ல. பெட்டி சார், நான் உண்மைதான் சார் சொல்கிறேன். சத்தியமாக பெட்டி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். அவன் மாறிட்டான் சார். டேய், நீ ஏன்டா வந்த? இன்னொரு அவன் பெட்டி எங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பான்டா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்துருக்கலாம்ல. அண்ணா கோவப்படாதீங்க, நமக்கு பெட்டி முக்கியம். தம்பி, போடா. திரும்ப எப்பப்போ வருவான்? தெரியாது சார். வெயிட் பண்ணலாம். யாரியா? இன்ஸ்பெக்டர் சார். இந்த பரதேசியா? அவனுக்கு இருக்கு ஒரு நாள். போய் பேசு போ. ஓகே சார். ஹலோ, சொல்லுங்கள் சார். என்னையா கிடைச்சானா? இல்லை சார், தேடிட்டு தான் இருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி, அது இருக்கட்டும். அடிக்கடி எம்எல்ஏ பார்க்க போறியாமே, உண்மையாவா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நான் ஏன் சார் அவரை போய் பார்க்கணும்? இல்லை, அந்த அக்யூஸ்டை பிடிச்சி கொடுத்தா அந்த ஆள் 2 லட்ச ரூபா தருவானாமே, அப்படியா? எனக்கு எப்படி சார் தெரியும்? உனக்கு தெரியாது? தெரியாது சார். ஒருத்த யார்கிட்ட போய் சொல்ற? நீ பண்ண ஃப்ராட் வேலை எனக்கு தெரியாதா? அந்த ஆள் மட்டும் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆள் வைப்பானா? ஏன் நாங்கள் அவங்க வீட்டில் வைக்க மாட்டோமா? இப்போ கூட உங்கள் அப்பா முகத்துக்காக தான் சும்மா இருக்கேன். இல்லைனா உன் ஃபோனை ட்ரேஸ் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? விடியறதுக்குள்ள அந்த எக்யூஸ் ஸ்டேஷனில் இருக்கணும். இல்லைனா உன் வேலையும் போயிடும், நீயும் ஜெயிலுக்கு போயிடுவேன். இந்த சான்ஸ் கூட உங்கள் அப்பாக்காக தான், புரியுதா? ஒழுங்கா வாயா திறந்து சொல்லியா? புரியுது சார். ஃபோனை வச்சு தொலை. சார், ஒரு நிமிஷம் சார். சார், இன்ஸ்பெக்டருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு சார். என்னையா சொல்கிற? ஆமாம் சார், விடியத்துக்குள்ளே அவனை ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக விசாரிச்சிங்கன்னா நான் அவனை கூட்டிகிட்டு போயிடுவேன். இது கூட்டிகிட்டு போறியா? அவனை உயிரோட விட்டுறதாவே இல்லை. ஒருத்தன் என் மேலே கை வச்சிருக்கான், உயிரோட விட சொல்கிற? தலைவரே அவனை முடிக்க சொல்லிட்டாரு. சார், அவனை உயிரோடு கூட்டிகிட்டு போகலாம், என் வேலை போயிடும். என்னையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், என் அப்பாவை பார்த்துக்க யாரும் இல்லை. அது உன்னோட பிரச்சனை. பணம் வாங்கிட்டல, அவனை விட்டுறதா இல்லை. சார், சார்,
டேய் என்னடா பண்ற? டேபிள் மேலே கை வைங்க சார். நீயும் டேபிள் மேலே கை வைடா. டேய் டேபிள் மேலே கை வைங்க. என்னெல்லாம் ஜெயிலுக்கு போக முடியாது. யோ கான்ஸ்டபிள், கண்ணபடியா? சார் கை தூக்குங்க. யோ என்னையா பண்ற? நீங்கள் தானே சார் கற்றுக்க சொன்னீங்க, கற்றுக்கிட்டேன். இப்போ உங்கள் பக்கம் இருக்கிறத விட வேறு பக்கம் இருந்தால் தான் லாபம். யோ பழைக்க தெரிஞ்சவன். ஏன் இப்படி பண்ண? சார், எங்கள் அப்பா விட்டால் எனக்கு யாரும் இல்லை சார். எனக்கு வேறு வழி தெரியல சார். நீ பண்ண தப்பு இல்லை. உன் இடத்துல இருந்தால் கூட இதான் பண்ணியிருப்பேன். இப்போது நீ எங்கள் அப்பாக்காக பண்ண, நான் என் பொன்னாட்டி பிள்ளைக்காக பண்ணுறேன். நம்ம எமோஷன்ஸ் ஒன்று தானே? ஆமாம் சார். சார் இங்கே பாருங்க சார். ரத்தத்தை பார்த்தா தான் வருவோம் போல. இதுக்கு முன்னாடி எத்தனை கொலை பண்ணியிருக்க? என்ன? எத்தனை கொலை பண்ணியிருக்கான்னு கேட்டேன். எது கேட்குற? இல்லை, இத்தனை முறை கத்தியால் குத்தியும் சாவலியே, ஒழுங்காக கொலை பண்ண தெரியாதா? அட்டெம்ப்ட் எழுதி தான் பாஸ் ஆவியா? நான் மெரிட். டேய், அந்த பணத்துக்கு வெளியே போடுங்கடா. சரிப்பா, நான் முன்னாடி போட்ட டீல் தான். பெட்டி எங்கே இருக்குன்னு சொல்லிவிடு, உன்னை விட்டுடுறேன். இவனை கொன்ன மாதிரி என்னையும் கொல்ல ட்ரை பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? பாருப்பா, எனக்கு தேவை என்னோட பெட்டி. அது கிடைச்சா உன்னை கொல்லன்ற அவசியமே எனக்கு கிடையாது. என்னை நம்பி சொல்லு.
சரி, நான் சொல்கிற இடத்துல தான் பெட்டி இருக்கு, போய் எடுத்துக்க. சொல்லுப்பா. சரி, கட்டவுத்து விடு, நான் போகிறேன். இருப்பா, பெட்டி வந்துட்டோம். அண்ணா, ஓகேவா? பெட்டி கடிச்சிச்சில்ல, நான் போகலாமா? டேய், என்னடா பெட்டியில் ட்ரெஸ் இருக்கு? மதி ட்ரெஸ் தான், எந்தனும் சொல்லலாம். நேற்று அவனை கொன்னதுக்கப்புறம் பெட்டி சும்மா தானே இருக்குது, சரி நமக்கு யூஸ் ஆகட்டுமே எடுத்துன்னு போயிட்டேன். கலர் நல்லா இருக்குல்ல? டேய், அந்த பெட்டியில் இருந்த பணம் டாக்குமெண்ட்லாம் எங்கடா? எரிச்சிட்டேன். எரிச்சிட்டியா? அண்ணா, ஏன்டா பணத்தை எரிச்ச? அது எனக்கு பிடிக்கல. அது என்கிட்ட இல்லாததுனால அதை வச்சுட்டு இருந்தவன்ல என்னை மிதிச்சான். உங்களையே கொல்லுன்னு நினைக்கிறேன். உங்களை விட மோசமான அதை சும்மா விடுவேனா? அதான் எரிச்சிட்டேன். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு ஹலோ, என்னையா பெட்டி கிடைச்சதா? பெட்டி கிடைச்சிச்சு தலைவரே. ஆனால் அந்த பெட்டியில் இந்த பணத்தை அவன் எரிச்சிட்டான். என்னது எரிச்சிட்டானா? டே அறிவு கெட்ட கூதி, நீயும் அப்படியே சாவுடா. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை மறந்துடுறான் மயிறு. அண்ணா என்னண்ணா ஆச்சு? பெட்டியில் எவ்வளோ பணம் இருந்தது? மொத்தம் 5 கோடிடா. அது கூட பரவாயில்ல, கட்சி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட், டீலிங் ஃபைல்ஸ் எல்லாம் மயிரால் தானே இருந்துச்சு. அதை எரிச்சிட்டு நீ இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறான்? டே கதிர், இவன் சாதாரணமாக சாகக்கூடாதுடா. சார், இதோ உங்கள் பெட்டியா? அதான் பெட்டி கிடச்சிச்சு இல்லை சார்.
என்னை விட்டுருங்க சார். சார் கல்லில் 3 புல்லட்ஸ் தான் சேர்ந்தது சார். மீதி காரில் இருக்குது சார். போயிட்டு தான் தரேன் சார். என் தம்பியும் செத்துட்டான். என் குடும்பம் என்னை விட்டு போகுது. ஒருத்தன் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. வாடா. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு
காத்தாடி போலாடுது. இன்னும் எத்தனை பேரோட கொள்ளு? டேய் கையை மேலே தூக்கு. சார் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் என்னை விட்டுருங்க சார். சார்